Hi everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் have and had. இது வந்து நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கு. have வச்சு ஒரு சென்டென்ஸ் இப்போ I have come அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி I had come அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே பாஸ்ட் மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன மாதிரி அர்த்தத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. அதனால அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்றோம், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றதுலாம் இன்னைக்கு லெசன்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஹேவ் வச்சு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா have past participle, I mean have அதுக்கப்புறம் past participle of the verb வச்சு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா present perfect tense. அண்ட் இப்போ இதே இது had அதுக்கப்புறம் past participle of the verb வச்சு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது past perfect tense. முதல்ல இந்த டென்ஸோட டிஃபரன்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துக்கணும். have வச்சு இருந்ததுன்னா அது present perfectல இருக்கு, had வச்சு இருந்தது அப்படின்னா அது past perfectல இருக்கு. அண்ட் இப்போ அதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், I have come here. I have come here அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இங்க வந்திருக்கிறேன்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம், புதுசா ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போனோடனே இன்னொரு ஃப்ரெண்டு உங்க கூட வந்தவர் உங்ககிட்ட நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே அப்படின்னு சொல்வார்ல, அதுதான் I have come here, நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் I have come அப்படின்ற அர்த்தம். இப்போ இதே சென்டென்ஸ் I had come here அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போயிருக்கிறீங்க. அப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்றாங்க, நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது I have come here, I have வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. I had come அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருந்தேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் இங்க அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றது தான் had come. வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது have come, வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றது had come. அண்ட் இன்னொரு டவுட் வந்து இந்த have comeல வந்து நிறைய பேருக்கு வர்றது என்ன அப்படின்னா, ஹேவ்க்கு அப்புறம் கம்னு போட்டிருக்கு, ஹேவ்க்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் த வெர்ப் தானே யூஸ் பண்ணணும், பின்ன ஏன் கம்னு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் ஏதோ ஒரு வீடியோல இந்த எக்ஸாம்பிள் இருந்தப்போ எல்லாரும் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டாங்க, ஹேவ்க்கு அப்புறம் கம் போட்டிருக்கீங்க, அது வந்து தப்பு தானே, இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல வெர்ப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கம் அப்படின்ற அந்த வெர்புடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மறுபடியும் கம் தான் வரும். கம் கேம் கம் அப்படிதான் வரும். அந்த மூணாவது இருக்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல உள்ள கம் தான் வந்து நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன், கொடுக்க திரும்ப அதே நிறைய பேர் அந்த காமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஏன் வந்து ஹேவ்க்கு அப்புறம் கம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்போ அந்த ஏதாவது இரகுலர் வெர்ப் சார்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். கம் கேம் மறுபடியும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு அது கம்னு தான் மாறும், அதனாலதான் நம்ம இங்க கம் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I have gone to Singapore, I had gone to Singapore. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, I have gone to Singapore. இப்போ நம்ம சிங்கப்பூர் பத்தி யாராவது பேசிட்டு இருக்காங்க, சிங்கப்பூர் தெரியுமா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதான் I have gone to Singapore, நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன். ஏற்கனவே நீங்க இந்த எப்பயோ ஒரு தடவை நீங்க போயிருக்கிறீங்க ஏதோ ஒரு வருஷத்துல அப்படின்றதுக்கு I have gone to Singapore அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இது I had gone to Singapore அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது எப்போ சொல்வீங்க அப்படின்னா, இப்போ வந்து போன வருஷம்லாம் நீங்க லீவுக்குலாம் என்ன பண்ணீங்க, இப்போ சாதாரணமா வெக்கேஷன் பத்தி எல்லாம் பேசுறீங்க, நீங்க வெளியே போமா ஊருக்கு போவீங்களா அப்படி இப்படிலாம் கேக்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்றீங்க, போன வருஷம் நான் வந்து சிங்கப்பூர் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, போயிருந்தேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுதான் I had gone to Singapore. இது வந்து போயிருக்கிறேன், had gone வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் I had gone to Singapore, சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I have booked ticket for Chennai. I had booked ticket for Chennai. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, I have booked ticket for Chennai அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் சென்னை வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம யார்கிட்டே சொல்லும்போது நான் அடுத்த மாதம் வந்து சென்னை வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன், டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறேன் என் கையில், நான் இன்னும் ட்ராவல் பண்ணலை, புக் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் புக்ட் டிக்கெட் ஃபார் சென்னை, சென்னை வர்றதுக்கு டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்கிறோம். இப்போது ஐ ஹேட் புக்ட் டிக்கெட் ஃபார் சென்னை அப்படின்றது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து இப்போ ஹேட் வச்சு சொல்லும் போது எப்போவுமே அந்த எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம பேசுகிறோம். ஃபியூச்சரை பற்றி பேசலை, எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் தான். இது பேர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், முடிஞ்ச விஷயத்தை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ ஹேட் வச்சு வர்றது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ ஹேட் ஐ ஹேட் புக்ட் டிக்கெட் ஃபார் சென்னை அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் போன வருஷத்தோடைய லீவை பற்றி வெக்கேஷன் பற்றி பேசும்போது போன வருஷம் வந்து சென்னை போகலான்னு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது டிக்கெட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அது திருப்பி போனோமா போகலையா இல்லை கேன்சல் ஆயிடுச்சா அதெல்லாம் நம்ம சொல்லலை. போன வருஷம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கேன்சல் ஆச்சா ஆகலையான்ற டீட்டெயில் இல்லை, பண்ணியிருந்தேன் அது மட்டும் தான் இப்போ பேசுகிறோம். பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேட் புக்ட் டிக்கெட் ஃபார் சென்னை, போன வருஷம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேட் புக்ட் டிக்கெட் ஃபார் சென்னை. இப்போ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம லாஸ்ட் இயர்னு சொல்லலை, ஏன் நவ் சொல்லலை, ஏன் ஃபியூச்சரை சொல்லலை, அதுக்குண்டான வேர்ட்ஸ் எல்லாம் இல்லையே அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து கான்வர்சேஷனில் வர்ற சென்டென்சஸ். கான்வர்சேஷனில் வரும்போது நம்ம ஏதாவது போன மாதத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். அப்படி கண்டினியூஸாக பேசும்போது நான் கூட அப்போ புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ போன மாதத்தை பற்றி யாராவது ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் போன மாதம் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் கூட புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம வந்து நானும் இந்த மாதம் இந்த நேரம் இப்படி புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ரொம்ப 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 விவரமாக சொல்ல மாட்டோம். அந்த கான்வர்சேஷனில் அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்துட்டு இருக்கோம், நானும் புக் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து கான்வர்சேஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்து பார்க்குற மாதிரியே யோசிக்கக்கூடாது. கான்வர்சேஷனில் இப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். அதனால தான் அதில் வந்து போன மாதம் போன வருஷம் அந்த மாதிரியெல்லாம் அதில் ஒன்றும் நான் வந்து கொடுக்கல. அதை முக்கியமாக நம்ம இதில் வந்து என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஹேவ் அண்ட் ஹேட், அதை வச்சுனா என்ன அர்த்தம் என்ன மாதிரி அர்த்தம் மாறி வருது அப்படின்னு பார்க்குறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் பிளான் டு கோ டு துபாய், ஐ ஹேட் பிளான் டு கோ டு துபாய். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் இல்லை நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து துபாய் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன், வெக்கேஷன் இருக்குது, நான் துபாய் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது லீவ் வருதுல நான் வந்து அதனால் துபாய் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பிளான், நான் பண்ணியிருக்கிறேன், ஐ ஹாவ் பிளான் டு கோ டு துபாய், நான் இந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்கிறது தான் ஐ ஹாவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து பதிலுக்கு சொல்கிறாங்க, நான் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஐ ஹேட் பிளான் டு கோ டு துபாய், நானும் இப்படி தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன், இப்படி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ பண்ணியிருந்தேன் அப்படின்னா சப்போஸ் ஒருவேளை அது கேன்சல் ஆகிருக்கலாம், போகாமலே இருந்திருக்கலாம், அதனால தான் அப்போ வந்து நம்ம பண்ணியிருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை போயிட்டும் வந்திருக்கலாம், அதுக்கப்புறமா போகிறாங்களா போலையான்றது செகண்டரி. ஆனால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹேட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஐ ஹேட் பிளான் டு கோ டு துபாய், நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்குறாங்க, இப்போ வந்து யாரோ ஒருத்தர் நான் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன், நானும் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, நானும் பண்ணியிருந்தேன் அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ரிசல்ட் என்னாச்சுன்றது அதுக்கப்புறம் உள்ள கான்வர்சேஷன். இந்த பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஹேவ் ஹேட். ஹேட் வச்சு பாஸ்ட் பார்ட்டிசிபல் எப்போவுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸை மட்டும் தான் அது வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், முடிஞ்ச விஷயத்தை பற்றி. ஹேவ் வந்து அது கரெக்டாக முடிஞ்ச விஷயம்னு சொல்ல முடியாது, ரீசன்ட் பாஸ்ட்டு, அதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி முடியாமல் இப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அதை பற்றின டீட்டெயில்டான லெசன் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம் டென்சஸில், அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் இங்கே பாக்ஸில் வரும், டென்சஸோட லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் போய் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும் இது.
அண்ட் இப்போ வந்து இதே மாதிரி ஹேவ் அண்ட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பண்ணி இருக்கிறேன் பண்ணி இருந்தேன். இருக்கிறேன் அப்படின்னா அது ஹேவ் வச்சு வரும். இருந்தேன் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஐ மீன் ஹேட் வச்சு வரும் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நீங்க ஏதாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேவ் வச்சு வந்ததுன்னா இருக்கிறேன், அது அந்த வேர்போட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஹேவ் வச்சு அர்த்தத்தில் வரும். ஹேடுன்னா செஞ்சிருந்தேன், பண்ணியிருந்தேன், பார்த்திருந்தேன், அப்படி அந்த மாதிரி இருந்தேன் இருந்தேன் அப்படின்னு வர்றது வந்து ஹேட் வச்சு வரும். நீங்க இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.